ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வெலோரா ரீட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை எனக்குள்ளிருந்து வந்த குரல். ஆரவ்னு ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் நைட்டு 11 மணிக்கு அவன் ஃபோனில் ஒரு மெசேஜ் வரும். எப்போவுமே ஒரே லைன் தான், டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரீத். யார் அனுப்புகிறாங்கன்னு அவனுக்கு தெரியாது. நம்பர் சேவ் பண்ணல, ப்ரொஃபைல் ஃபோட்டோ இல்லை. ரிப்ளை பண்ணாலும் ரிப்ளை வராது. ஆனால் அந்த மெசேஜ் வர நாளெல்லாம் ஆரவுக்கு நல்லா தூக்கம் வரும், மனசு அமைதியாக இருக்கும். ஒரு நாள் அந்த மெசேஜ் வரல. 11:05க்கு பார்த்தா மெசேஜ் வரல. 11:15க்கும் பார்த்தா அப்போவும் இல்லை. 11:30 ஆயிடுச்சு, அப்போவும் அந்த மெசேஜ் வரல. ஆரவுக்கு ரெஸ்ட்லெஸ்னஸாக இருந்துச்சு. மூச்சு விட கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தான். அவன் ஃபோன் எடுத்து பார்த்தான். மெசேஜ் இன்பாக்ஸில் பழைய மெசேஜஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அவன் முதல் தடவையாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தான். ரிங் ஆகலை. டைரெக்டாக வாய்ஸ் மெயிலுக்கு ரீச் ஆச்சு. அங்கே ஒரு வாய்ஸ், மெதுவான வாய்ஸ், கொஞ்சம் டயர்டான வாய்ஸ். இந்த மெசேஜ் யார் அனுப்புகிறாங்கன்னு நீ நினச்சிருக்கலாம், ஆனால் நீ தானே இதை செட் பண்ணின. ஆரவ் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டான். அந்த வாய்ஸ் சொல்லிகிட்டு இருந்துச்சு, நீ பேனிக் அட்டாக்ல இருந்தப்போ நீயே உனக்காக ஃப்யூச்சருக்கு மெசேஜ் ஷெட்யூல் பண்ணின. என் ஃப்யூச்சர் செல்ஃப் இதை படித்தா உயிரோடு இருப்பான்னு. அமைதியாக இருந்துச்சு. இன்றைக்கி மெசேஜ் வரலன்னா அதுக்கு காரணம் நீ இப்போது இனிமேல் ரிமைண்டர் இல்லாமல் மூச்சு விட தெரிஞ்சுக்கிட்ட. அப்படியே கால் கட் ஆயிடுச்சு. ஆரவ் ஃபோனு கீழே வச்சான். முதல் முறையாக அவன் ஆழமாக மூச்சு விட்டான். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது, அந்த மெசேஜ் யாரோ காப்பாற்றினது இல்லை, அவன்தான் அவனை காப்பாற்றிட்டான். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, சில சமையலில் நாம் தேடுற ஹீரோ நம்ம தான். தேங்க்யூ ஃபார் லிசனிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.